அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆப்ஷனல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் என்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகின்றது. இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் குறைகள் உள்ள முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் மனுக்கள் சமர்ப்பித்து வருகின்றார்கள். அதேபோல் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான நலன் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் மனு என்பது முன்னாள் இராணுவத்தினர் முன்னேற்ற நல சங்கம் அருப்புக்கோட்டையிலிருந்தும் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தீர்வு நிவர்த்தியான மனுக்கள் மீதும் சம்பந்தப்பட்ட முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சங்கங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. 3 நவம்பர் 2025 அன்று விருதுநகர் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் என்று நடைபெற்றது. இக்கூட்டத்திலும் குறைகள் உள்ள முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் மனுக்கள் சமர்ப்பித்தார்கள். எப்பொழுதும் போல் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவ நல சங்கத்திலிருந்து 3 கோரிக்கைகள் அடங்கிய மனு என்பது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். முன்னாள் படைவீரர்கள் சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் 3 நவம்பர் 2025 விருதுநகர் மாவட்டம். வெல்ஃபேர் பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸர்வீஸ்மேன் ஃப்ரம் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை. முதல்ல இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நன்றி. அதாவது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் என்பது 3 மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனு மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் ஒரு சில மனுக்கள் மீது தீர்வு மற்றும் நிவர்த்தி என்பது எட்டப்பட்டுள்ளது, அதுவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நன்றி. இத்துடன் 3 கோரிக்கைகள் முன்னாள் முப்படைவீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோர் நலன் கருதி. முதலில் இந்த கோரிக்கை 1, தமிழ்நாடு அரசு வழங்கும் முன்னாள் படைவீரர்களின் சீராளுக்கான கல்வி உதவித்தொகை உயர்த்துவது சம்பந்தமாக கடந்த ஆண்டு ஒரு மனு சமர்ப்பித்து இருந்தோம். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோர் நலன் கருதி, அதாவது கேந்திரிய சைனிக் போலிருந்து முதல் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் என்று வழங்கப்பட்டு வருகின்றது. இது பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதே தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகையால் அந்த 1000 ரூபாய் என்பதை 2000 ரூபாய் என வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மனு பல மேலிடங்களுக்கு அனுப்பப்பட்டது. அந்த கோரிக்கையானது இப்பொழுது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு 1000 ரூபாய் என்பதை 2000 ரூபாய் என்று 1 நவம்பர் 2025 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அதேபோல் தமிழக அரசிலிருந்து மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்திலிருந்து முன்னாள் முப்படைவீரர் சீரார்களுக்கு வழங்கப்படும் அந்த கல்வி உதவித்தொகை, அதாவது கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து கல்வி உதவித்தொகை பெற இயலாதவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை கூடுதல் செய்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. அதாவது பிரைமரி 1st ஸ்டாண்டர்ட் to 5th 2000 ரூபாய் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. அது 5000 ரூபாய் என வழங்கப்பட வேண்டும். 6 to 8 4000 ரூபாய் வழங்கப்படுகிறது, அது 10000 ரூபாய் எனவும். 9 to 10 5000 என்பதை 12000 என்பதாகவும், 11th 12th 6000 என்பதை 15000 என்பதாகவும், அப்புறம் இந்த கிராஜுவேட் 11th and 12th 6000 என்பதை 15000 என்பதாகவும், கிராஜுவேஷன் பட்டப்படிப்பு என்பதை 10000 என்பதை 20000 என்பதாகவும், கிராஜுவேஷன் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் 25000 என்பதை 30000 என்பதாகவும் கூடுதல் செய்து வழங்கப்பட வேண்டும். இதேபோல் தொழிற்பயிற்சி செய்பவர்களுக்கும் கூடுதல் செய்து வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை என்பது விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை தொழிற்பயிற்சி நிலையத்தில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் உள்ள முன்னாள் படைவீரர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பது வழங்கப்பட்டது. அந்த மேம்பாடு பயிற்சி வழங்கப்படும் முன்பு அவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த பயிற்சி முடிந்து பல மாதங்களாகியும் அவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படவில்லை. ஆகையால் கூடிய விரைவில் அந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. மூன்றாவது முக்கியமான கோரிக்கை, நிதி உதவி பெறுவதற்கான படிவங்களை முன்னாள் படைவீரர் நலத்துறை இணையதளத்தில் இடம்பெறும் வகையில் ஏற்பாடு செய்தல் சம்பந்தமாக, அதாவது தமிழ்நாடு அரசிலிருந்து வழங்கப்படும் நிதி உதவி மாவட்ட முன்னாள் முப்படைவீரர் நல அலுவலகத்திலிருந்து மனுக்கள் மற்றும் படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு அதை ஆய்வு செய்த பின்பு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த படிவங்களானது விண்ணப்பங்களானது மாவட்ட முன்னாள் படைவீரர் அலுவலகம் சென்று வாங்கப்பட்டு அதன் பின்பு அதை பூர்த்தி செய்யப்பட்டு தாலுகாக்களில் உள்ள அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் கையொப்பம் பெற்று சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது.
ஆகையால் முதலில் சென்று வாங்கி வருவது என்று ஒரு அலைச்சல். ஆகையால் இந்த தேவையுள்ள படிவங்கள் மனுக்கள் என்பது தமிழ்நாடு எக்ஸுவல் டைரக்டரேட் அந்த வெப்சைட் இணையதளத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான். அப்படி இடம்பெற செய்தால் தேவையுள்ள முன்னாள் படைவீரர்களும் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அதில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சரியான நேரத்தில் அவர்கள் அந்த படிவங்கள் மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அவர்கள் நிதி உதவிகள் பெறுவதற்கு எளிதாக இருக்கும் என்ற கோரிக்கை. ஆகையால் முக்கியமான கோரிக்கை, இந்த படிவங்கள் விண்ணப்பங்கள் என்பது அப்டேட் அந்த அப்ளிகேஷன்ஸ் அந்த ஃபார்ம்ஸ் என்பது எக்ஸுவல் டைரக்டரேட் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கை. இந்த 3 கோரிக்கைகளும் மாவட்ட ஆட்சியர்கள் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டது வந்தது. இது தவிர பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கை மனுவும் சமர்ப்பிக்கப்பட்டது. இது பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்பொழுதும் போல் விருதுநகர் மாவட்டத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை குறைதீர்ப்பு கூட்டம், அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நல்ல முறையில் அந்த குறைதீர்ப்பு கூட்டம் என்று நடத்தப்பட்டு வருகின்றது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முயற்சியில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. இதுவரை இந்த வீடியோவை கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர் சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.